திரும்ப அதே டைகர் வேலியில் தங்க போகிறோம். ஒரு செம அட்வென்ச்சரான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். மிகவும் ஆபத்தான புலிகள் வாழக்கூடிய லேண்ட் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல, அதுவும் ஒரு டைகர் ரிசர்வோட கோர் ஜோனில் தான் இன்னைக்கு நம்ம தங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம தங்கி இருந்த ரெசார்ட்டுக்கு அருகிலேயே புலி வந்த மிகவும் அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இந்த காணொலியில் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. Yes, yes. Calling chat. பின்னாடி பேக் சைடில் அந்த இடத்துல தான் வந்து டைகர் இருக்கு. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்கன்னு தெரியலையே. எனிதிங் இஸ் தேர்? चार टाइगर. நாம் மத்திய பிரதேஷில் உள்ள உமேரியாவுக்கு வந்திருக்கோம். உமேரியா ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கேருந்து பந்தவ்கர் போகிறோம். போன வாட்டியே வந்திருந்தோம். டைகர் வேலியில் தங்கணும். திரும்ப அதே டைகர் வேலியில் தங்க போகிறோம். ஒரு செம அட்வென்ச்சரான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த சம்மர் டயத்தில் டைகர் சைட்டிங் ரெகுலராக அங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால தான் சரி நம்ம வந்திருக்கோம். நைட்டு பெரிய கூத்தாயிடுச்சு. ரந்தம்பூரில் வந்து ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பணும். சவாய் மதப்பூர் வந்துட்டு 11:15 வர வேண்டிய ட்ரெயின் 5 மணி நேரம் லேட்டாக காலையில் 4:15 தான் வந்தது. தூக்கம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ட்ரெயினில் வரும்போது சரியாக தூக்கம் இல்லை. பாருங்கள் மூஞ்சி கிஞ்சிலாம் எப்படி இருக்குன்னுட்டு. நம்ம ரூமில் போய் தான் ரிஃப்ரெஷ் ஆகணும். மணி பார்த்திங்கன்னா 5:15 தான் இங்கே வந்து ரீச் ஆகிருக்கு. 1:15 வர வேண்டிய ட்ரெயின். நாம் இன்னைக்கு மத்திய பிரதேஷில் உள்ள உமேரியா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏன்னா இந்தியாவில் உள்ள ஃபேமஸான டைகர் ரிசர்வில் ஒன் ஆஃப் த டைகர் ரிசர்வான லேண்ட் ஆஃப் டைகர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பந்தவ்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்காக போக போகிறோம். நம்ம அந்த பந்தவ்கரில் டைகர் வேலி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ரெசார்ட்டில் நம்ம தங்க போகிறோம். இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ளார ஒரு கோர் ஜோனுக்குள்ளார நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இந்தியாவிலேயே ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ளார, அதுவும் ஒரு கோர் ஜோனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரே ப்ராப்பர்ட்டி இந்த டைகர் வேலி ரெசார்ட் தான். அங்கே போய் இந்த சம்மரில் தங்கும் பொழுது நம்ம ரூமுக்கு அருகிலேயே புலிகள் வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம போகிறோம். ஏற்கனவே ஒரு வாட்டி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போயிருந்தோம். இந்த வாட்டி திரும்பவும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இந்த சம்மர் டயத்தில் நாம் அங்கே போகிறோம். ஏன்னா அந்த ரெசார்ட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஹோலே இருக்கும் பக்கத்தில். அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் பர்டிகுலராக அந்த வாட்டர் ஹோல் மேலே தான் வந்து இருக்கும். அதனால் புலிகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த வாட்டர் ஹோலுக்கு வரும். அது பக்கத்துலேயே கூட படுத்திருக்கோம். இது நான் போன வாட்டி நான் போயிருந்தப்போ கூட சில கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க, அதில் நான் பார்த்துருந்தேன். அதனால் இந்த சம்மரில் பர்டிகுலராக நாம் அங்கே போகிறோம். உண்மையிலே என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப ஆவலாக இந்த வீடியோவில் என்ன மாதிரியான அட்வென்ச்சர் விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். Magadi Gate. Yes, sir. நாம் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதே ரோட்டுக்கு சைட்லேயே வந்து புலிகள்லாம் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு லக்கு இருந்ததுன்னா பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் நான் சைடில் ஏதாவது புலிகள் நிற்கிதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே நான் போனேன். கித்தோலி கேட்டு 2 சஃபாரி முன்னாடி ஒன்று பார்த்தது மகதி. இங்கேயும் போக போகிறோம். பந்தவ்கரில் கோர் ஜோனில் மொத்தம் 3 விதமான சஃபாரி இருக்குது. அதாவது 3 கேட் வழியாக போவாங்க. இதில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாலா கேட்டு, அப்புறம் மகதி கேட்டு, கித்தோலி கேட் அப்படின்னு சொல்லி இன்னும் 2 கேட் இருக்குது. நாம் மகதி அண்டு கித்தோலி ஜோனில் தான் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். நம்ம தங்கியிருக்கிற அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இந்த 2 கேட்டு இருக்குது. பந்தவ்கரில் பஜ்ரங் அப்படிங்கிற ஒரு டைகர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அதாவது பிக்கஸ்ட் டைகர் இன் பந்தவ்கர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய டைகர். இப்போ சமீபத்தில் தான் வந்து இறந்து போச்சு. அதாவது நம்ம போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் அது இறந்து போயிருந்தது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த பாலத்தோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா புலி அடிக்கடி வந்து தென்படும். இந்த சைடில் வரும். இங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி லெஃப்ட் சைடுக்கு வரும். நம்ம லெஃப்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட் இருக்குது. அங்கே ஒரு வாட்டர் ஹோல் இருக்குது. அப்படிங்கிறதுனால அங்கே தண்ணி குடிக்கிறதுக்காக அடிக்கடியாக கிராசிங் இருக்கும். இதுதாங்க டைகர் வேலி ப்ராப்பர்ட்டி. இங்கே தான் நம்ம ரூமு.
அது வரணும் மாடி. வந்தாச்சு. இதுதான் டைகர் வேலி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம தங்க போகிற டைகர் வேலி ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 200 மீட்டரும் மிக மிக ஒரு ஆபத்தான பகுதி. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கிற இந்த பகுதியில் புலிகள் கூட்டம் கூட்டமாக வரும். அதாவது நடந்து போகிறதுங்கிறது எப்பயுமே ரொம்ப ரிஸ்க்கான பகுதி இது. அதனால் நம்ம வந்து பஸ்ஸில் கூட நம்ம உமேரியாவிலேருந்து இங்கே பந்தோகருக்கு வந்து ரூமுக்கு வரலாம். ஆனால் இப்போ கேபில் நம்ம 1200 ரூபா கொடுத்து நம்ம இப்போ கேப் புக் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இது வந்து ரொம்ப ரிஸ்கியான பகுதி. அதனால் நடந்து வர்றது சேஃபே கிடையாது. நான் சஃபாரி போயிட்டு வரும்பொழுது கூட வெளியில் ஆக்சுவலாக சஃபாரி கேட் பக்கத்தில் இருக்குங்கிறதுனால வாசலில் இறக்கி விட்றம்பாங்க. இல்லை நேராக ரூம்லேயே கொண்டு இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிகவும் ஒரு அபாயகரமான பகுதியில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ரெகுலராக சைட்டிங் ஆகிட்டு இருக்கான். அதான் இப்போ நம்ம ரூம் பக்கத்துலேயே வந்து வருதான் ரெகுலராக. ஸோ பார்க்கலாம். இது டைம் வந்து 6 ஆக போகுது. இந்த டயத்தில் கிராசிங் ஆகும். மேலே போய் மாடிக்கு போயிடும். ரூம் மாடியில் போய் உட்காந்துட வேண்டியதான். எங்கே வருது என்ன ஏதுன்ட்டு. Which one? 20 days, tiger comes daily on the daily basis. In there, for the water bodies, if there any disturbance, that time tiger comes in our Inside the property. inside property Oh. and take a water body and relaxing. In the front side, our gate itself, it will come. Maximum time. Maximum time. Actually, tiger is a territorial man. So he covering all the territories. Okay. So ரந்தபூர்லேருந்து நமக்கு ட்ரெயின் லேட் ஆகிட்டதுனால ஆக்சுவலாக ஒரு 1:15க்கு வர வேண்டிய ட்ரெயின், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஈவினிங் வந்து 4:30க்கு தான் வந்தது. அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் இங்கே. இப்போ ஒரு 5:15க்குலாம் நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டுக்கு வந்த உடனே ரூமை வந்து செக்இன் பண்ணிவிட்டு நேராக மேலே மாடிக்கு போயிட்டோம். நான் இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் பார்க்கணும் டைகர் மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. பொதுவாக இந்த டைம் தான் கரெக்டான டைம் டைகர் கிராசிங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அங்கே உள்ள மேனேஜரு. ஸோ அதனால் அவர் என்னை கூப்பிட்டுட்டு மாடிக்கு போனார். ஸோ மேலே போயிட்டு ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். any crossing? Bison. Where? Spotted deer is there. Bison is there? You can Go to the open terrace. மாடிக்கு மேலே இன்னொரு மாடி இருந்தது. அதுக்கு வந்து நம்ம இரும்பு ஏணி மூலிமா தான் மேலே ஏறி போகிற மாதிரி இருந்தது. மேலே ஏறி போய் பார்த்தா அங்கே ஒரு இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. சரி, இந்தியன் கார் இருக்குது, டைகர் வந்தாலும் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணோம். Where is the water body? That side, huh? Yeah. That's the opposite side, huh? Yeah. That is. see him more. Some chances to move. Sometime it will cross from this side to here, la? Many times. Yeah. Come to here. நாங்கள் ஆப்போசிட் சைடில் புலி ஏதாவது வருதான்னு நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்ம ரிசார்ட்குள்ளார இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடியில் தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பார்க்கிங் டேர் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. பார்க்கிங் டேர் சைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதனால் அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். Oh yes, a barking deer is a rarest animal to see. But here I don't know. நேரம் ஆக ஆக எங்களுக்குள்ளார ஒரு பரபரப்பு உருவாகிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் டைம் ஆக ஆக அந்த குரூஷியலான, அதாவது சினிமாவில் எப்படி ஒரு கிளைமேக்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி நாங்கள் கிளைமேக்ஸை நெருங்கிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா புலி வர்றதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருந்தது. There.
Yes, yes. That will tiger. Front of the bamboo. Go. Bamboo. Yeah, this one. Oh. ट्रायपॉड घेऊन ये ना दीदीच्या हातात दे टायगर हातात दे ट्रायपॉड घेऊन ये टायगर गाडी करतो मी तुझा நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அலாரம் கால் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருந்தது. மான்கள்லாம் இங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டு இருந்தது. எங்கன்னு உத்து பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல புதருக்கு நடுவில் ஒரு புலி ஒன்று சாவுகாசமாக உக்காந்துருந்தது. எங்களுக்கு அதை பார்த்தோம்னா ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அங்கிருந்து ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் கூட இல்லை, இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துலையே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். All the mons are. नहीं आ रहा है Yes, that is the camouflage. That is moving to that place, the same place. बंद झाली yeah this one One second. this one Yes. this one Near. And the opposite one is there. this one Yes. Both also you cover. oh go there இந்தியன் கார் அந்த டைகருக்கு ஜஸ்ட் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஒரு ஹண்டிங் நடக்க போகுதுன்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அது ஹண்ட் பண்ணாமல் அந்த சைடு தள்ளி போச்சு. நான் அப்புறம் அவர்கிட்ட விசாரிக்கும் போது தான் சொன்னார், அதாவது மேல் இந்தியன் காரை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டைகர் வந்து அட்டாக் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். D1 है DM Can in this frame, where is the nearby? that somewhere over here Here. yes. Huh? That is a camouflage. I think so. It may be. back side of that tree Kill is there now. ஒவ்வொரு நிமிஷமும் ஆக ஆக எங்களுக்கு அப்படியே பரபரப்பாகவே இருந்தது. காரணம் அது பக்கத்தில் ரொம்பவே க்ளோஸாக இருந்தது. எப்போ வந்து அது ஹண்ட் பண்ணுமா பண்ணாதா, இந்த மாதிரி $1 மில்லியன் கொஸ்டின் நமக்குள்ளார ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் என்னதான் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத. कोई पड़ जाए तो 2 टाइगर पे एक बार में निपटा देगा Bison को भी मार देगा. oh chasing the deer Chasing the deer. yeah Where? again silence वो उससे आगे था ये इस तरफ ये यहाँ पे नाही दिसत आहे कॅमोफ्लेज झालाय अगर ये आवाज कर रहा है ना अभी आपको कैसे दिखेगा ऐसे में இப்போ நான் ஆரோமார்க் காமிச்சிட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் புலி அப்படியே பதுங்கி உக்காந்துருக்குது. ஏன்னா சுற்றிலும் மான் இருக்கு. மானை ஹண்ட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கு. ஏன்னா இந்தியன் கார், அதாவது மேல் இந்தியன் காரை வந்து அது ஹண்ட் பண்ணாதான், அதனால மானை ஹண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக் சைடில் அந்த இடத்துல தான் வந்து டைகர் இருக்குது. அந்த புலி புல்லுக்கு இடையில ரொம்பவே நல்லா மறைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் நம்மளால் பார்க்கவே முடியல. அது என்னாச்சு, டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட புல்லுக்குள்ளாரேந்தே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, மரத்துக்கு அந்தாண்ட சைடு அது வந்து ரோடை கிராஸ் பண்ணியிருக்கு. கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அந்த இடத்துல, ஏன்னா வண்டிலாம் அங்கே நின்றுச்சு. ஸோ அதை வச்சு நாங்கள் கெஸ் பண்ணோம் அது ரோடை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நம்மள்கிட்ட கார் எதுவும் இல்லாதனால அங்கேருந்து போய் பார்க்க முடியல. இதுதான் இப்போ நம்ம தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டி. நம்ம ஈவினிங்கே வந்ததுனால ஒரு 5:30 மணிக்கு லேட்டாக தான் வந்தோம். அதனால் உங்களுக்கு பகலில் காமிக்க முடியல ரூமை. ஏன்னா அவசர அவசரமாக மேலே பார்க்க போகலான்னு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு நைட்டில் தான் காமிக்க முடியும். இதுதான் வந்து நம்ம தங்குற ரூமு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் ஏரியா. நம்ம ரூம்குள்ளார என்ட்ரு ஆகும்போதே ஒரு ரிசப்ஷன் ஏரியா இருக்குது. வில்லா மாரி தான் வச்சுங்களேன். சோஃபா, 2 சேரு, டீபாய், டைனிங் டேபிள்லாம் இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே இங்கே டைகர் வந்து படுத்துருக்குமா. அது ஒரு பாருங்கள், அது பாருங்கள், அந்த இடத்துல வந்து டைகர் படுத்துருக்கான். கொஞ்சம் கூட வந்து சேஃப்டிங்கிறதே கிடையாது. ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். எனக்கே நைட் ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் பகல்லாம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கேன். இதுதான் வந்து பெட்ரூம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். 2+1 3 பேர் படுக்கலாம், 4 பேர் கூட படுத்துக்கலாம். ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூமு. 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு கட்டிலும், சிங்கிள் ஒரு கட்டிலும் இருக்குது. ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னா ஒரு 4 பேர் கூட இங்கே படுத்துக்கலாம். அப்புறம் ஏசி இருக்குது. ஏசி வந்து 24 ஹவர்ஸும் கூட இங்கே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அது தவிர ஃபேனு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, கபோர்ட் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இருக்குது.
ரொம்ப ஒரு நீட்டான ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இங்கே காம்ப்ளிமெண்ட் மினரல் வாட்டர் எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டீ காஃபி சாப்பிட மாட்டோம்னு சொன்னோம், உடனே லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து ஒரு பாட்டிலில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூமை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெட்ரூம் அளவுக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது. அது தவிர ஹாட் வாட்டருக்கு நமக்கு 24 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கீசர் கொடுத்துருந்தாங்க, டவல் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அது தவிர சோப்பு, பாடி மாய்ஸ்சரைசர் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்கன்னு தெரியலையே. What is that? Tiger. Hair sound. Roaring sound, ah? Hairs calling. Rabbit. Oh. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அலாரம் கால் கேட்டுச்சான், அதாவது மானோட அலாரம் கால். அதனால் எல்லாரும் இங்கே வந்திருந்துருக்காங்க. அங்கே பார்த்தா ஒரு முயல் மட்டும் அந்த இடத்துக்கு வந்து தான், அதனால் அந்த இடத்தையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. புலி உள்ளார வந்திருக்கு, எங்கே நிற்குதுன்னு தெரியல. அங்கே ஒரு கண்ணு ஒன்று தெரியுது நேராக அங்கே. அதனால் ஒரு சின்ன பயத்தோடு தான் போகிறோம். கம்பெனி இல்லாமல் இங்கெல்லாம் வந்து சேஃப்டி கிடையவே கிடையாது. கண்டினியூஸாக அலாரம் கால் வந்துட்டு இருந்ததுனால நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அவர் மேனேஜர் என்ன சொன்னார்னா, மேபி புலி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு ஒரு 10:30 மணி போல் இந்த இடத்துக்கு யானைகள்லாம் வந்து ஒரு கூட்டமாக வந்து இங்கே ஷெட்டு எல்லாமே உடச்சிட்டு போயிடுச்சான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காங்கிறத பார்க்குறதுக்காகவும் நாங்கள் போனோம். இப்போ நம்ம போகிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா மிக மிக ஆபத்தான இடம். இந்த ரெசார்ட்குள்ளாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், புற்கள்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு புதர் மாரி ஒரு ஆள் உயரத்துக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் இதில் ஏதாவது மறைஞ்சிருந்தா கூட நமக்கு தெரியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டார்ச் அடித்து நாங்கள் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். டார்ச் அடித்து இவருங்க அங்கேருந்து பார்க்குறாங்க, காரில் நின்று டார்ச் அடிக்கிறாங்க பாருங்க. டார்ச் அடித்து பார்க்குறாங்க ஏதாவது இருக்கான்னு. அங்கேருந்து அடிக்கிறாங்க பாருங்க கார்லேருந்து. சவுண்டு இந்த பக்கம் தான் வந்துட்டுருக்கு. சவுண்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் சைடு. எனிதிங் இஸ் தேர்? சார் டைகர். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிற பையன்கிட்ட கேட்டால் சார் டைகர்ன்ட்டு இருந்தான். நமக்கு அவன் பேசுனதில் புரிஞ்சது சார் டைகர் அப்படிங்கிறது தான். 4 புலி அங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னான். ஸோ அதை தவிர நமக்கு எதுவும் புரியல. சரி ஓகே நம்ம போய் பார்ப்போம் அந்த சவுண்டு வர்ற இடத்துலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். Who is stay here? That's the owner house. This is owner house, ah? ஒரு பாழடைஞ்ச பில்டிங் மாதிரி இருந்தது. அது மாடிப்படி மேலே ஏறி மேலே போய் பார்க்கலாம். அங்கேருந்து பார்த்தா வியூ நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சைட்லேருந்து தான் சவுண்டு வந்தது அப்படிங்கிறதுனால மேலே போனோம். Maybe because that monkey continuously give the alarm call. Actually, there is one water hole. Water hole is there? Yeah. Maximum and tiger situated over there. Oh. ரெசார்ட்டோட மேனேஜர் சொன்னார், இங்கே ஒரு வாட்டர் ஹோல் இருக்குது, அந்த வாட்டர் ஹோலில் தண்ணி குடிக்கிறதுக்காக புலி வந்து ரெகுலராக வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதனால் அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு சொல்லி டார்ச் அடித்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். புலி ஆக்சுவலாக தண்ணி குடிக்க இங்கே வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பார்த்துருக்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல தான் நிற்கும். சிறுத்தை வந்து நம்ம ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால மேபி மறைஞ்சிருக்கும், சிறுத்தையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. நாங்களும் கொஞ்சம் நேரம் இன்னும் டார்ச் அடித்து பார்த்தோம். ஆனால் எங்களால் எதையும் பார்க்க முடியல. அதனால் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம நைட் டின்னர் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம அங்கேருந்து கிளம்பணும்.
டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பேலஸோட டைனிங் ஹால் மாதிரி அவ்வளோ பெருசாக இருந்தது. எப்படியும் ஒரு சீட்டிங்னு பார்த்தீங்கன்னா டேபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 10லேருந்து 12 டேபிளாவது இருந்திருக்கும். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் ஒரு 50 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் உட்காந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு கீழே தான் அப்படியே வாட்டர் ஹோல் இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்டுட்டே டார்ச் அடித்து சைடில் பார்த்துட்டு ஏதாவது புலிகிளி கீழே உக்காந்துருக்கா அப்படின்னு கூட நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, அப்புறம் தால் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு பொரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அப்புறம் சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க, அப்பளம், தயிர், நம்ம தயிர் வேணும்னு கேட்டால் கொடுக்குறாங்க, தயிர், ஊறுகாய், இது தவிர வெஜிடபிள் சாலட்டு, இது எல்லாமே இருந்தது. நாம் வந்து நைட்டு டின்னர் உண்மையிலே வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம நார்த் இந்தியா ட்ரிப் போனதுலேருந்து எங்கே பார்த்தாலும் சப்பாத்தி 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 ரொட்டி இதே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. இங்கே ரைஸ் கொடுத்துருந்ததுனால திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய் வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நம்ம ரூம் பக்கத்துலேயே. அந்த இடத்துல ஒரு அடி படுத்திருந்து தான் படிக்கட்டு ஒன்று மேலே ஏறி போகிறோம்ல, அந்த படிக்கட்டுக்கு கீழே படுத்திருந்து தான் ஒரு வாட்டி. அதனால் எங்கே வேணாலும் வரலாம். இது ஓப்பன் ஏரியா, ஃபென்சிங்லாம் கிடையாது. கீழே நின்று பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது. காலையில் வேறு சஃபாரி போகணும், 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். நேற்று நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. ட்ரெயினுக்காக விடிய விடிய ரயில்வே ஸ்டேஷனில் முடிச்சிருந்ததுனால ரொம்ப டயர்டாயிட்டு. அதுவும் இல்லாமல் ட்ரெயின்லேயும் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதனால் நான் ஒரு 11:30 போல் படுக்கிறதுக்கு போயிட்டேன். இதோட இந்த காணொலியும் நிறைவுக்கு வருது. அடுத்த காணொலியில் நாம் பந்தோகரில் உள்ள கித்தோலி ஜோனில் மார்னிங் சஃபாரி போக போகிறோம். அந்த சஃபாரியில் டைகர் சைட் ஆச்சு. அது எப்படி சைட் ஆச்சு அப்படின்னா, நம்ம ஜீப்பை பக்கத்துலேயே வந்து அது போச்சு. உண்மையிலே மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. ஏறக்குறைய ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த டைகரை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு அட்வென்ச்சரான மூமெண்ட்டை லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செமையாக இருந்தது. அதை நீங்கள் அடுத்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.